ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து உங்களே வந்து சேரும் மக்களே. அதே போல் அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான வீடியோக்களும் தகவல்களும் பிரத்யேகமாக உங்களை வந்து சேரும் மக்களே. ஸோ அதனால தான் இதை நாங்கள் பண்ண சொல்கிறோம். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் சரிங்களா. இன்றைக்கி வந்து இந்த இயரோட கடைசி நாள் ஓகேங்களா. 2025 டிசம்பர் 31வது நாள் இன்றைக்கி ஓகேங்களா. சில பல காரணங்களால் நம்மளால் இடையில கொஞ்சம் வீடியோ போட முடியல, சில ஒர்க் இருந்தது. ஸோ தொடர்ந்து இனிமேலும் அப்பப்போ கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2 வீடியோ நம்ம வந்து பதிவிட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் மார்ட்டில் உள்ள பொருட்களோட விலை நிலவரமும் டிமார்ட் அந்த நிறுவனத்தோட பொருட்களோட விலை நிலவரம் நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2 வீடியோவில் உள்ள பொருட்களோட கம்பேரிசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏற்கனவே 2 பொருட்களும் என்னென்ன ரேட்டுங்கிறத பார்த்துட்டோம். பட் எந்த பொருள் எங்கே வாங்கினா கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து கடலைப்பருப்பு 81 ரூபா சரிங்களா. அதே டிமார்ட்டில் வந்து அதே கடலைப்பருப்பு 81 ரூபா 50 காசு. ஸோ 50 காசு வந்து டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில் 117 ரூபா ஒரு கிலோ சரிங்களா. அதே டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா 111 ரூபா 50 காசு ஓகேங்களா. அடுத்தது பச்சை நிலக்கடலை, இது வந்து பார்த்திங்கன்னா 123 ரூபா ஒரு கிலோ, இது வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில். அடுத்தது டிமார்ட்டில் இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா 50 காசு ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு மேலே இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து 159 ரூபா. ஸோ டிமார்ட்டில் வந்து இதோட ரேட் வந்து 164 ரூபா. கிட்டத்தட்ட இதில் வந்து 5 ரூபா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது டிமார்ட்டுக்கும் ரிலையன்ஸ் மார்ட்டுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோல் கோதுமை, முழு கோதுமை வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில் ஒரு கிலோ சரிங்களா. இது டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 44 ரூபா 50 காசு. ஸோ 4 ரூபா 50 காசு எக்ஸ்ட்ராவாக இருக்குது டிமார்ட்டில் ஓகேங்களா. டிமார்ட்டில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா 1 ரூபா 2 ரூபாலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம் பொறுத்திருந்து. சீரகம் பார்த்திங்கன்னா 275 ரூபா ஒரு கிலோ ரிலையன்ஸ் மார்ட்டில் ஓகேங்களா. இதே டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா 262 ரூபா 50 காசு. கிட்டத்தட்ட ஒரு 13 ரூபா வந்து டிமார்ட்டில் கம்மியாக இருக்குது சீரகம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் இதில் முன்ன பின்னவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்தது வெள்ளை அவல் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா 50 காசு. 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது இட்லி அரிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து 47 ரூபா. இதே இட்லி அரிசி டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 44 ரூபா. கிட்டத்தட்ட 3 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிமார்ட்டில் 3 ரூபா கம்மியாக இருக்குது ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு வகை கருப்பு மல்லி ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து 195 ரூபா. கருப்பு மல்லி 195, வெள்ளை மல்லி 140 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில் சரிங்களா ஒரு கிலோ. இதுவே வந்து டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 குறிப்பிட்ட மல்லி வகை, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணலை, அது வந்து 184 ரூபா 50 காசு 182 ரூபா 50 காசுங்கிற 2 டைப்பில் வந்து அவங்க வந்து மல்லி வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கருப்பு மல்லியை தான் அவங்க அந்த ரேட்டில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். அடுத்தது வந்து குண்டு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 358 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது நீல மிளகாய் பார்த்திங்கன்னா 231 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில். டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 246 ரூபா சரிங்களா.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 10-12 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து தோசைப்புளி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டில் 199 ரூபா, டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 198 ரூபா 50 காசு. 50 காசு வந்து குறைவாக இருக்குது டிமார்ட்டில். ஓகேங்களா. அடுத்தது ராகி வந்து 57 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில், டிமார்ட்டில் வந்து 58 ரூபா. 1 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டோட டிமார்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா. அடுத்தது துவரம்பருப்பு நார்மல், அது வந்து 114 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில், டிமார்ட்டில் வந்து 113 ரூபா 50 காசு. 50 காசு கம்மியாக இருக்குது டிமார்ட்டில், எது ரிலையன்ஸை விட துவரம்பருப்பு. அதுவே துவரம்பருப்பு எக்கனாமிக்னு இன்னொரு ரகம் இருக்குது, அந்த ரகம் வந்து 107 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில், டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 104 ரூபா. ஸோ 3 ரூபா கம்மியாக இருக்குது டிமார்ட்டில். ஓகேங்களா. அடுத்தது குண்டு உளுந்து 103 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில், டிமார்ட்டில் 102 ரூபா. ஓகேங்களா. அடுத்தது பாசிப்பருப்பு 108 ரூபா ரிலையன்ஸ் மார்ட்டில் 1 கிலோ, டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 112 ரூபா. அப்போ 3 ரூபா டிமார்ட்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஒரு மேஜரான பொருட்களோட விலை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக நிறையா பொருட்கள் அந்தளவுக்கு எனக்கு ரேட்டு தெரியல. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டேட்டில் ரிலையன்ஸ் மார்ட்லேயும் டிமார்ட்லேயும் எந்தெந்த பொருள் எங்கெங்கே அதிகமாக இருக்குது, எங்கெங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து 2025 உள்ள விலை நிலவரம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம் 2026 எப்படி விலை வந்து முன்ன பின்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ எங்கேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி டிமார்ட், ரிலையன்ஸ் மார்ட், அப்புறம் ஸ்பார்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பழமுதிர்ச்சோலையே தனி ஒரு டீம் வச்சுருக்காங்க. அப்புறம் நீல்கிரிஸ் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளவோ மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள்லாம் பொருட்கள் எங்கெங்கே கம்மியாகவும் அதிகமாகவும் கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நம்ம பார்க்கலாம் மக்களே. சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூல தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து அந்த ரேட்டுக்கு வந்து யாரும் கொடுக்கறதில்ல. ஓகேங்களா. அதை வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணி அப்படி தான் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த வகையில் நமக்கு அஸ் அ கஸ்டமராக நமக்கு அது வந்து எண்ட் யூஸராக நமக்கு வந்து வரும் பொழுது அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட பாயிண்ட்டும். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பேர் நமக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அடிமாட்டு விலையில் எங்கே கிடைக்கும், இதுதான் கேள்வியாக இருக்குது. எல்லாத்தோட கால்ஸும் பார்த்தீங்கன்னா, அண்ணே வெங்காயம் வந்து இந்த ரேட்டில் எங்கனே கிடைக்கும், இருக்கிறதுலே கம்மி ரேட்டில் கேட்குறாங்க, 10 ரூபா 12 ரூபா அந்த ரேட்டில் எங்கனே கிடைக்கும் பெரிய வெங்காயம். ஓகேங்களா. அதே போல் தக்காளி வந்து இந்த ரொம்ப ஒரு பாக்ஸ் வந்து 400 ரூபா 300 ரூபா அப்படின்னு போனால் 100 ரூபாய்க்கு எங்கனே கிடைக்குன்னு கேட்குறாங்க. அதே போல் இந்த பார்த்திங்கன்னா இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா 90 ரூபா 80 ரூபாய்க்கு எங்கனே கிடைக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எங்கனே கிடைக்கும் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. அது வந்து நமக்கே ரொம்ப தலை சுற்றுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளும் அந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டில் கிடைச்சா எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கான ஏஜெண்ட்டு நமக்கு கிடைக்கணும், அதுக்கான தேடல்கள் நம்ம இறங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கான கரெக்டான நம்பரை வந்து நம்ம வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் வேணுங்கிறதான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அது தப்பு சொல்லலை. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம், எங்கெங்கே எது கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள விஷயம். ஸோ இன்றைக்கி நீ வந்து தெரிஞ்சிருப்பீங்க எந்தெந்த பொருள் எங்கே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே. ஓகே மக்களே, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வருடம் 2025 உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சோ அதே போல் எங்களுக்குமே கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. 2026 இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் உங்கள் சார்பாகவும் நான் வந்து இயற்கையை வந்து நான் வேண்டிக்கிறேன். அதே போல் நம்மளும் நம்ம சேனலும் அடுத்த லெவலுக்கு போகணும்.
அதை வந்து நீங்கள் உங்கள் சார்பாக வந்து நீங்கள் இயற்கைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க மக்களே. ஓகே மக்களே, ஹாப்பி நியூ இயர். இப்போ சொல்கிறதுனா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.